நாங்க எடப்பாடியார் மறுபடியும் வருவார்னு. ஏன்னா நாங்க 2.5 வருஷம் திமுகவோட பயணிச்சு அங்க பல துரோகங்களை பார்த்து, ஏமாற்றத்தை பார்த்து, பல இழப்புகளை பார்த்து இன்னைக்கு வெளியில நிக்கிற நாங்க தான் சொல்லணும் அடுத்து எடப்பாடியார் வருவார். ஏன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஒரு அரசியல்ல நீங்க அதிமுகவுடைய வருது. ஆனால் நாங்க ஒரு பொதுவான கிறிஸ்துவ பேராயர்கள். இன்னைக்கு நாங்கெல்லாம் வெளியில எடப்பாடியார் தான் கிறிஸ்துவர்களுக்கு உறுதுணையா இருக்க முடியுன்றதுக்கு நாங்க சில காரியங்களை வச்சிருக்கோம் பேசுறதுக்கு, சொல்றதுக்கு, இன்னைக்கு மக்களோட பேசுறதுக்கு. ஆனால் திமுகவுக்கும் பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும், ஆனா அதிமுக என்னைக்குமே கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களை, அதுவும் தாழ்த்தப்பட்ட ரொம்ப அதாவது இதுலயும் இன்னும் கூட இருக்குது. இது நான் எங்களுக்குள்ள சில இதெல்லாம் இருக்குது. இப்ப எங்களையே பல பிரிவுகள் இருக்குது. ஆனா திமுக என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமா இருக்கக்கூடிய மெயின் லைன் சர்ச்சஸ் தான் டச் பண்ணும். ஆனா தலித்துல கீழே இருக்கக்கூடிய சபைகளை, ஒரு சுயாதீன திருச்சபை, ஒரு பெந்தகோஸ்து திருச்சபைய லாஸ்ட் முறை சிறுபான்மை ஆணைய தலைவரா 3 முறை வாய்ப்பு கொடுத்தது ஒரு தலித் கிறிஸ்துவராகிய சிஸ்வா பிரகாஷ் என்னக்கூடிய அவருக்கு தான் சேர்மேனா கொடுத்தாங்க. ஒரு மெயின்லைன் சர்ச்சஸ் கொடுக்கல. ஆனால் திமுக வரும்பொழுதெல்லாம் மெயின்லைன் சர்ச்சஸ் தான் கொடுப்பாங்க. ஒன்னு கத்தோலிக்கர்கள் இருப்பாங்க, இல்ல தென்னிந்திய திருச்சபை இருப்பாங்க, இல்ல இந்திய சுவிசேஷ திருச்சபை. ஆனால் ஒரு நாளும் திமுக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒரு சிறுபான்மை ஆணைய தலைவராய் ஆக்கி